Assalamualaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எந்த விதமான ரசாயனங்கள், கலரிங்ஸ் இல்லாம வீட்லயே சுத்தமா தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் அனைத்து விதமான மசாலா பொருட்களோட நாங்க ஸ்பெஷலா செய்ற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோபி தூள், மாசி சம்பல், கோதி பால் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணேலும் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. முடி சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அனைத்து வகையான மூலிகைகளையும் எங்கட சூழல்லேருந்தே தேடி நாங்க இப்ப புதுசா காய்ச்சுற ஹேர் ஆயிலையும் வந்துட்டு உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திக்கிறேன். கடைகள்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்ல இருக்குது. இப்பாகமோ மல்டி ஸ்டோர், நம்மட கஹவத்த ஜவுஃபர் ஸ்டோர், பானகமோ மல்டி ஸ்டோர்லயும் எங்கட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். எல்லாரும் சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஏரியால எல்லாம் எப்படி மழையா, வெயிலா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கட ஏரியால எல்லாம் இப்ப வந்துட்டு கொஞ்சம் வெயில் புழுவுது. ஆனா நல்ல வெயில் இல்ல. அப்படியே மழை இருட்டோட வெயில் புழுவுது. இந்த 2 நாள் வந்துட்டு ஒரு துளி கூட மழை பெய்யல. சும்மா இருட்டி இருட்டி அந்த மாரி வெயில் புழுந்துட்டிக்குது. ஆனா நல்லா காய வச்சு கேளு. இப்படிப்பட்ட காலநிலை மாற்றத்துக்கெல்லாம் வந்துட்டு எல் நினோ, லா நினோ அப்படின்னு சொல்லிட்டு வாயில நுழையாத பேரெல்லாம் சொல்றாங்க. எது எப்படி போனாலும் மனிதன் அவன்ட அப்படியே கடமைகள் அறிஞ்சு இயற்கையோட ஒத்து வாழ பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இயற்கை சீற்றங்கள் வந்துட்டு பெருசா எங்களுக்கு வந்துட்டு எந்த பாதிப்பையும் தராது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு வீடியோ வந்துட்டு லைப்ரரி போகிறதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் முந்தைய சொல்லிக்கிறேன் இல்லையா, லைப்ரரி புக்ஸ் வந்துட்டு 2 கிழமைக்கு ஒருக்கா நாங்கள் கட்டாயம் மாற்றியே ஆகணும். அப்படி இல்லாட்டி என்ன சொல்கிற அபராத கட்டணங்கள் கட்டணும். நான் எப்படி போனாலும் எனக்கே அந்த டேட் மறந்தாலும் அல்ஹம்துலில்லான்னு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அதெல்லாம் மறக்கவே மாட்டாங்க. அப்படியே டைமுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போய்த்துருவாங்க. அப்ப அப்படியே தமிழ் செக்ஷன நானும் சுத்தி, சுத்தி, சுத்தி பார்க்குறேன். இந்த புக்ஸே தான் அப்படியே எடுக்கணும் மாறிக்குது. ஏன்டா புக்ஸ் வந்துட்டு நல்லாவே குறைவு தமிழ் மீடியம். அப்ப அங்குள்ள மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, "தமிழ் மீடியத்துக்கு வந்துட்டு இங்க டிமாண்ட் இல்ல. யாரும் பெருசா வரமாட்டாங்க. சுத்தி நாங்க புக்ஸுமே பெருசா அப்டேட் பண்ணல. இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் அப்டேட் பண்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு தந்திக்கிறாங்க. பார்க்கலாம். குருநகல் ஏரியா உள்ள கேட்குறீங்க, இந்த லைப்ரரி விசிட் பண்றது உங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமா இல்லைண்டா, தாராளமா வந்து கட்டாயமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் எல்லாமே அங்கேயே சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுல மெம்பர் ஆகிறேலும். எங்க டிமாண்ட் அதிகமாயிக்குதோ, அங்க தான் சப்ளையும் அதிகமாயிக்கும் இல்லையா? அப்ப நல்ல விஷயத்துக்கு டிமாண்ட் பண்றது அவ்வளோ நல்ல விஷயம் தானே! அத சுட்டி இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாட்டியும் உங்களோட ஏரியால உள்ள லைப்ரரியாவது கட்டாயம் ரெஜிஸ்டர் ஆயிக்கோங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் இந்த மகள்ட நகை சின்ன சின்ன குட்டி குட்டி மோதிரம், அந்த குட்டி குட்டி காதுப்பு அந்த மாரி குட்டி குட்டி நகை கொஞ்சம் இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் எடுத்துட்டு போய்த்துட்டு, மகளுக்கு கொஞ்சம் பெருசா காது போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்த்து இந்த நகை கடைக்கு அத குட்டி கிளிப்பா நான் சேர்த்திக்கிறேன். ஏன்னு சொன்னா நகையில இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் நல்ல விஷயம் தானே இல்லையா? அத சுட்டி பார்த்தா, நகை வந்துட்டு அப்படியே நெருப்பு விலை போகுது. அப்படியே பார்த்துட்டு வந்திக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரி வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்டேட் பண்றேன். அன்றைக்கு நைட் வந்துட்டு உம்மாவும் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. அப்ப தங்கச்சியோட அப்படியே சட் பண்ணிட்டே, நல்லா கதைச்சிட்டே, பலாய் கதைச்சிட்டே, சப்பாத்தி அதுக்கப்புறம் கோழில வந்துட்டு கிழங்கு போட்டு சமைச்சிருந்தேன். அப்ப அதெல்லாம் அப்படியே சமைச்சு சாப்பிட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. இல்லாட்டி வழமையா நாங்க நேரத்தோட சாப்பிட்டுருவோம். அன்றைக்கு உம்மா, தங்கச்சிலாம் வந்ததால அப்படியே கதைச்சிட்டு இருந்துட்டு லேட் ஆயிட்டு. அடுத்த நாள் காலையிலயும் வந்துட்டு நேரத்தோடே போகணும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏன்டா நானும் வந்துட்டு சுபஹ்லே ஆஃபீஸ் போவான். அப்ப அவனோட போற மாரி தான் இருந்துச்சு. அவ சுட்டி சாப்பாடு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் டீ ஊத்தி கடையிலேருந்து இந்த லேவரியான்னு நாங்க சொல்லுவோம். அதுதான் நான் எடுத்துட்டு வந்து குடுத்திருந்தேன். அப்ப அத சாப்பிட்டு இந்த டைம் ஆகலாம் அவங்க பெய்த்துமாச்சு. அப்ப கொஞ்சம் சப்பாத்தி மிச்சம் மீந்துச்சு நைட் செஞ்சது. அப்ப அதோட இன்னும் கொஞ்சம் சப்பாத்தியே செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா லேசாயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டிருக்கிறேன். அதோட இன்றைக்கு சைட் டிஷ்ஷா கொஞ்சம் கிழங்கு கறி, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட லஞ்ச் பாக்ஸுக்கு வந்துட்டு பருப்பு கறி கொஞ்சம் செஞ்சிருந்தேன். அதோட கூடுதலா வச்சிருந்தேன். ஏன்டா புரோட்டீன் தேவை இல்லையா? அப்ப பருப்போடையும், கிழங்கோடையும் சப்பாத்தி சாப்பிடையிலும்னு கூடுதலாவே சமைச்சு வச்சுட்டேன். இந்த முறை வந்துட்டு ஆட்டா விதை கொஞ்சம் கூடுதலாவே வாங்கிட்டேன். கோதுமை விதை. வாங்கி ஒரே அடியா நல்லா கழுவி, காய வச்சு, அரைச்சு ஃபுல் பக்கெட்ல அப்படியே ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன். பாப்போம் எத்தன நாளைக்கு போதுமாகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லா வகையான மாவும் யூஸ் பண்ணுவேன். குரக்கன், அரிசி மா, அதுக்கப்புறம் இந்த ஆட்டா. அத சுட்டி எனக்கு இது மிச்ச நாளைக்கு போதுமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். எப்பவுமே இந்த சப்பாத்தி சேக்கல கொஞ்சம் லூஸா பெசஞ்சு வைங்க. ஹார்டா பெசஞ்சு வச்சீங்க அப்படின்னு சொன்னா சப்பாத்தி வந்துட்டு ஹார்டா வந்துரும். அத சுட்டி லூஸா பெசஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சிரணும். நீங்க எவ்வளோ மாவ நேரத்துக்கு வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்ட்டா வரும். ஒரு வ்ளாக்ல ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? டைரக்ட் ஃப்ளேம்ல வந்துட்டு செய்யப்படாது. சப்பாத்தி செய்றது பிழை. நானும் கூட செஞ்சுக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் செய்யப்படாது அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப நேத்து நைட் அதுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் சப்பாத்தி நார்மலா கல்லுல போட்டு அந்த மாரி தான் செஞ்சிருந்தேன். எண்ணெய் கூட ஸ்ப்ரே பண்ணல. ஆனா நல்லா சாஃப்ட்டா வந்துச்சு. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, ஹாட் பாட்டலுக்கு செஞ்ச சப்பாத்தி எல்லாம் போட்டு மேலால ஒரு புடவை எப்பவுமே வச்சிரணும். ஏன்னா அது ஈரலிக்கக்கால அந்த தண்ணி எல்லாம் படும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு மேல ஒரு புடவை நல்லா சுத்தமான புடவை துணுண்டு அப்படியே வச்சுட்டு ஹாட் பாட்டலுக்கு மூடி மூடி வச்சிங்கன்னு சொன்னா, சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்ட்டா வந்துரும். இந்த லைப்ரரி அப்படின்னு சொன்னக்கல எனக்கு பெரிய ஒரு மெமரி இருக்குது. உண்மையிலே உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். என்னன்னு சொன்னா, எங்களுக்கு வந்துட்டு ஒரு பப்ளிக் லைப்ரரி இருக்குது. எங்களோட ஊர்ல குட்டி லைப்ரரி உண்டு. அப்ப ஃபர்ஸ்ட்டா நாங்க வந்துட்டு ஓ லெவல் செய்யக்கலன்னு நினைக்கிறேன். ஓ லெவல் செய்யக்கல தான் அந்த லைப்ரரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. மலைக்கு கூட லைப்ரரி பக்கம் ஒதுங்காத நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டா காலடி வச்சது எங்களோட புதிய பப்ளிக் லைப்ரரியில தான். மிச்சமே இந்த லைப்ரரிக்கு போறதுக்கு நான் போறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, லைப்ரரியனா ஒரு தாத்தா இருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ கியூட்டா, அழகா, நீட்டா இருப்பாங்க. அவங்களோட ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ விருப்பம். அப்ப அவங்கள பார்க்குறதுக்காகவே போவேன் அப்படியே சைட் அடிக்கிறதுக்கு. தப்பா நெனச்சுக்க வேணாம். சும்மா அப்படியே அந்த தாத்தாட அந்த ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் அவங்களோட பேசுறது, அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாம் எனக்கு சரி விருப்பம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு, அங்க இதுதான் லைப்ரரி வாசிக்கிறதுக்கு பழகினேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த மெமரீஸ் எல்லாம் நெனச்சா இப்ப கூட அப்படியே சந்தோஷமாய்க்கும். என்ன சொன்னா அவ்வளோ அழகாய்க்கும் இப்ப நெனச்சு பார்த்தா கூட. இப்ப உள்ள புள்ளைகள் எல்லாம் வாசிப்ப வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா எங்க நெனைக்கிறாங்க இல்லையா? என்னோட மகளே வந்துட்டு சரியான கள்ளி வாசிக்கிறதுக்கு. வாசி அப்படின்னு சொன்னா மட்டும் அவளுக்கு பாத்ரூம் போக வந்துரும். அப்படி இல்லாட்டி என்ன சரி வேலை வந்துரும். இல்லாட்டி ஹோம் ஒர்க் சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிருவாள். நானும் விடாம எப்படி சரி வாசிப்ப பழக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு 2 பேஜஸ் சரி வாசி, ஒரு பேஜ் சரி வாசிச்சுட்டு வைங்க அந்த மாரி செல்லுவேன். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படியே உங்களோட பேசிட்டே ஹஸ்பண்ட லஞ்ச் பாக்ஸையும் பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கு ஹஸ்பண்டுக்கு கறி வந்துட்டு கொஞ்சம் காஞ்சரைச்சி செஞ்சுது. சில பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. இது வந்துட்டு காட்டுற அளவுக்கு பெரிய ரெசிபியே இல்ல. காஞ்சரிசி வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் ஹார்ட் ஆயிக்கும் இல்லையா? அத சுட்டி எடுத்து கொஞ்சம் ஊற வச்சிரணும். ஊற வச்சதுக்கு பிறகு குட்டி குட்டி பீஸஸா கட் பண்ணி கல்லுரல் அப்படி இல்லாட்டி இரும்புரல்ல இடிச்சு எடுத்துட்டு வளமையா நீங்க வதக்குற கறி செய்வீங்க பாருங்க. அந்த மாரி வதக்கி எடுக்கிறது தான். கொஞ்சம் கூடுதலா வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி அந்த மாரி சேர்த்து வதக்கி எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இறைச்சி வந்துட்டு எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் ஆயிக்கும். காஞ்சரிசி வந்துட்டு இன்னுமே நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். ஈக்குதுண்டா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாரி தான் பெரிய ரெசிபி ஒண்ணும் இல்ல. எனக்கு உண்மையிலேயே அத ஷூட் பண்றதுக்கு டைம் இல்ல. எல்லாம் ஷூட் பண்ண போனேன் அப்படின்னு சொன்னா லேட் ஆயிரும்ன்றதுக்காக வேண்டி நான் அவசரமா செஞ்சுட்டேன். காஞ்சரைச்சி, பருப்பு கறி, கிழங்கு வதக்கினது, அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி வச்சு குடுத்தீந்தேன். நெறைய பேர் சொல்லுவாங்க ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு பெருசா வாங்குங்க. அப்படி இல்லாட்டி வேற வேறையா கறி போடுங்க. அந்த மாரியெல்லாம் சொல்லியிருப்பீங்க. ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இப்படி சாப்பிடுறது தான் விருப்பம். ஏன்னு சொன்னா, இப்ப அந்த கடையில பார்சல் எல்லாம் வாங்கக்கெல்லாம் பாருங்க, எல்லா கறியும் அப்படியே ஒண்டுக்கு வச்சு சுத்தி குடுத்திருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த மாரி விருப்பப்படுற ஒரு ஆள் என்ட ஹஸ்பண்ட். அவ சுட்டி அவருக்கு எப்படி விருப்பமோ அந்த மாரி தான் பேக் பண்ணி குடுக்குறேன். இது செப்பரேட்டா தான் நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னு சொன்னா, தாராளமா நான் செஞ்சு குடுப்பேன். ஆனா இப்படியே போடுங்கன்னு சொல்லுவாங்க. அத சுட்டியே தான் நான் அப்படி போட்டுடுறேன். நெறைய பேர் செல்லுவீங்க. சுட்டி இந்த விஷயத்த சொல்லணும்னு நெனச்சேன். அன்னைக்கு வந்துட்டு என்ட சத்துமா முடிஞ்சு. அப்ப சத்துமா வறுக்கிற நாள். அப்ப சரி வறுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வறுத்துட்டிருக்கிறேன். நெறைய பேர் வந்துட்டு என்ட ஹேர் ஆயில் எடுத்துட்டு எப்படி யூஸ் பண்றது ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் முந்தியும் ஷேர் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் இந்த வ்ளாக்லயும் ஷேர் பண்ணிறேன். எப்படின்னு சொன்னா, நீங்க எண்ணெய் எவ்வளோதான் அப்ளை பண்ணி எவ்வளோ நேரம் தான் தலையில வச்சாலும் 2 மணி தியாலத்திலே அதில சத்துக்கள வந்துட்டு அது உறிஞ்சிற மாரி தான் நிக்குது. ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்க எண்ணெய் தலையில வைக்கிறதும் உண்டு தான், வைக்காததும் உண்டு தான். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன செய்யுங்க, சளி நெறைய பிரச்சனைக்கிறவங்க, பயம் எனக்கு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் தேவையான அளவு எண்ணெய் எடுத்து சாடவா சூடு பண்ணிட்டு தலையில போட்டு நல்லா மசாஜ் பண்ணி ஒரு கொண்ட போட்டுட்டு மிச்ச பேர் நல்லா காலையில 8 மணிக்கு முந்தின வெயில்ல நீங்க அப்படியே 2 மணித்தியாலம் மீக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 மணித்தியாலமாலும் மீக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மிச்சம் நல்லா வெயில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. 2 மணித்தியாலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தாராளமா குளிச்சிரேலும். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்க. அன்றைக்கு நான் சத்து மாவு வறுத்தேன் இல்லையா? அப்ப நெறைய வேலை இருந்துச்சு. அப்ப மாமியே சமைச்சுட்டாங்க. சிம்பிளா தான் அன்றைக்கு சாப்பாடு சமைச்சிருந்தாங்க. பருப்பாக்கி, அதுக்கப்புறம் கருவாடு வதக்கி இருந்துச்சு. அப்ப எதுவுமே கீரை அந்த மாரி செய்றதுக்கு கூட டைம் கிடைக்கல. அப்ப என்ன செஞ்சேன்னா, இந்த பேரக்காய் இருந்துச்சு. எங்கட மரத்துல பேரக்காய் காய்க்குது. ஆனா நெறைய இந்த புழுத்து போய்த்திருது. அப்ப ஈக்கிறத அப்படியே கட் பண்ணி பார்த்து எடுத்திருந்தேன். அப்ப அதுல அப்படியே ஒரு பவுல் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் சாப்பாட சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்டா கட்டாயம் எங்களோட உணவுல வந்துட்டு இந்த நார் சத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் இந்த கான்ஸ்டிபேஷன் அந்த மாரி பிரச்சனையெல்லாம் வராது இல்லையா? ஃபர்ஸ்ட்டே அப்படியெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்வோமே! அப்பதானே ஆரோக்கியமா இருந்தா தானே வாழ்க்கைய சந்தோஷமா வாழலும். நெறைய நாள் வாழ தேவையில்ல. அப்படி ஆசைப்படல. ஈக்கிற காலம் வரைக்கும் அப்படியே நோய் நொடி இல்லாம அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்துட்டு போவோமே இல்லையா? ஏன்ட மகள் வந்துட்டு சின்னத்துலேருந்தே சாப்பிட சரியான களவும் மேபி ஏன்ட தப்பும் அதில ஈக்கலும். நான் நியூ மாம் இல்லையா அப்பல்லாம். புதிய ஒரு உம்மா. ஃபர்ஸ்ட்டு எப்படி சாப்பாடு குடுக்குற? இவ்வளோ டைமுக்கு ஒருக்கா சாப்பாடு குடுக்குற? புள்ளைக்கு என்ன சாப்பாடு குடுக்குற? அப்படி எதுவுமே அப்படி தெரியா.
ஃபர்ஸ்ட்டு எந்த நேரமும் சாப்பாடு குடுத்ததாலயோ என்னவோ, சாப்பாடே மகளுக்கு வெறுத்து. ஆனா மாஷாஅல்லா இப்ப கொஞ்சம் பரவால்ல. அவங்களுக்கு புடிச்ச சாப்பாடுன்னு சொன்னா சாப்பிட்டுருவாங்க. சில டைம் தீத்தூட சொல்லுவாங்க. சில டைம் அவங்க அள்ளியே சாப்பிட்டுருவாங்க, அந்த மாரி. ஆனா மகன் வந்துட்டு சின்னத்துல அப்படி கரைச்சலே பண்ணல. மாஷாஅல்லான்னு நல்லா சாப்பிட்டு தான் நீந்தாங்க. ஆனா இப்ப இப்ப கொஞ்சம் சாப்பாட்டுக்கு களவு பண்றாங்க. அப்ப நான் பெருசாவெல்லாம் அவங்கள வந்துட்டு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு குடுக்க மாட்டேன். இப்ப சரி உங்களுக்கு பசி வந்தா சாப்பிடுங்க அந்த மாரி தான் விட்டுருவேன். சில டைம் வந்துட்டு "தீத்துடுங்கம்மா சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அன்றைக்கும் அப்படி சொன்னதால தான் கொஞ்சம் தீத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடெல்லாம் குடுத்துட்டு நானும் சாப்பிட்டு, முந்தி ஒரு வ்ளாக்ல இந்த வேப்பிலையெல்லாம் போட்டு சாம்பிராணி செஞ்சிருந்தேன் இல்லையா? அத வந்துட்டு சும்மா அப்படி பத்த வைக்கிறத விட, இப்படி தணல் போட்டு பத்த வச்சோம் அப்படின்னு சொன்னா நல்லா புகை வருது. நெலும்புமே குறைஞ்சிருது. இந்த மகரிப் டைமுக்கெல்லாம் நீங்க பத்த வச்சீங்கன்னா, நெலும்பு வந்துட்டு நல்லாவே குறையுது. அதுக்கு பிறகு தான் இந்த கிளிப்ப சேர்த்திருந்தேன். கட்டாயமா இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சந்தன குச்சிலலாம் நெறைய கெமிக்கல் அந்த மாரி யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணவே வானம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இப்ப நான் கேள்விப்பட்டுட்டேன். சுட்டியே இந்த மாரி கொஞ்சம் அப்படியே செஞ்சு வச்சீங்க அப்படின்னு சொன்னா லேசாய்க்கும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்ல இல்லையா? அத சுட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீசன்ல வந்துட்டு எவ்வளோதான் மழை பெஞ்சாலும், இந்த வெயில் வந்துட்டு மழைய ஓவர்டேக் பண்ற மாரி சரியான சூடாக்கிது. அப்ப எவ்வளோ மழை பெஞ்சாலும் நாங்க தண்ணி ஊத்தினாலும், இந்த பேக்ல உள்ள பிளான்ட்ஸ் எல்லாம் நிக்குது பாருங்க. இந்த கொச்சிக்க பத்த அந்த மாரி எல்லாமே சுருக்கண்ட இப்படி வாடி பேத்துருது. அப்ப காலையிலயும், மாலையிலயும் தண்ணி ஊத்த வேண்டிய மாரி இக்கிது. மழை பேஞ்சுச்சு முந்தி நண்டுண்டா கூட. அப்ப அன்றைக்கும் அப்படிதான் அந்தியில கொஞ்சம் அப்படியே தண்ணி தெளிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணி ஊத்திட்டிருக்கிறேன். முந்தியெல்லாம் ஹஸ்பண்டே வந்துட்டு தண்ணி ஊத்தி விட்டுருவாங்க. அவங்களுக்கும் இப்ப கொஞ்சம் பிஸி அப்படின்றதால வாரதுக்கே கொஞ்சம் லேட் ஆகுது. அத சுட்டி தான் நானே ஊத்தி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்திட்டு, அன்றைக்கு வந்துட்டு மிச்ச நாளை புறம் இந்த புஸ்னப்பம் கிரேவி கொண்டு வந்துட்டு எனக்கு இந்த புஸ்னப்பம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெறைய நாளாயிட்டு, அ கடையிலயும் வாங்கி சாப்பிடுறதுக்கு அவ்வளவா எனக்கு விருப்பம் இல்ல. அப்ப நானே செஞ்சு சாப்பிடுவோம்ன்னு சொல்லிட்டு, வூட்ல பச்சரிசி இருந்துச்சு. இந்த ரெசிபி ஏற்கனவே டீட்டெயில்டா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த வீடியோல இப்படி சொல்லிப்பேன் நான். அந்த தேங்கா தண்ணி, மாவெல்லாம் வந்துட்டு இப்படி அரைச்சு புளிக்க வைங்க ஃப்ரிட்ஜ்ல அந்த மாரி சொல்லியிருந்தேன். ஆனா உங்களுக்கு கஷ்டம்டா, நீங்க அப்படி செய்ய தேவையில்ல. தேங்கா தண்ணிய அந்தண்டு வந்துட்டு காலையில இப்ப அந்தில பண்ணிறீங்க அப்படின்னு சொன்னா, காலையில நீங்க உடைச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சாலே போதும். மாவையும் அந்தண்டு காலையிலேயே அரைச்சு அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சா போதும். 2 நாளெல்லாம் அந்த மாரி வைக்க தேவையில்ல. மைக் எடுத்துட்டு புலம்புறதுன்றது இதுதான் போல. நான் சொல்லியிருந்தேன் பழைய அந்த புஸ்னப்பம் வீடியோல, இந்த தேங்கா தண்ணியெல்லாம் 2 நாள் ஃப்ரிட்ஜ்ல புளிக்க வைங்க அப்படி சொல்லிப்பேன். அப்படி இல்லாம நீங்க அந்த அண்டுக்கே புளிக்க வச்சு செஞ்சுக்கலும் அப்படின்னு தான் இத அப்டேட் பண்ணுவோம்னு நெனைச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஈஸ்ட் எல்லாம் போட்டு புஸ்னப்பம் செய்வாங்க இல்லையா? நெறைய பேர் என்னைட்டுமே கேட்பாங்க. இந்த புஸ்னப்பம் செய்ற லேசான இந்த ஈஸ்ட் போட்டு செய்ற அந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ரெசிபி இன்ஷால்லா ஷேர் பண்றேன்ம்மா. ஆனா வந்துட்டு அந்த டேஸ்ட் எப்படியுமே இந்த ட்ரெடிஷனல் டேஸ்ட்டுக்கு வரவே வராது. அது சுட்டியே நான் இப்படி ட்ரெடிஷனலா தான் இப்ப சரி விட்டு கூட செய்வேன். அவசரத்துக்கு கூட அந்த ஈஸ்ட் போட்டு செய்யவே மாட்டேன். போன வ்ளாக்ல வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்ததா ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? உங்களோட வீடியோ போர் அடிக்குது அப்படி சொல்லியிருந்தாங்கன்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் எனக்கு அவ்ளோ அன்பான கமெண்ட், "இல்ல சிஸ்டர் எங்களுக்கு போரிங் இல்ல. உங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு இப்ப நாங்க எப்ப வரும்ன்னு சொல்லிட்டு எனக்கு மோட்டிவேஷன் ஆயிக்குது." அந்த மாரி நெறைய நல்ல நல்ல கமெண்ட் பார்க்கக்கல எல்லாம் அப்படியே எனக்கு என்ன சொல்றது அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்ஸ் அ லாட்மா, தேங்க்ஸ் அ லாட். சரி இன்னைக்கு நல்லா டயர்ட் ஆயிக்கிது தானே வீடியோ எடுக்க தேவையில்ல அப்படின்னு நெனச்சா கூட, நீங்க அனுப்புற ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்துட்டு எனக்கு அவ்ளோ பெரிய மோட்டிவேஷன் ஆயிக்கும். சரி இவங்களுக்காகவே, இதுக்காகவே இன்ஷா அல்லாஹ் வீடியோ போடலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோவ ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன். அப்ப ஏன்ட மோட்டிவேஷன் வந்துட்டு நீங்க எல்லாரும் தான். தேங்க்ஸ் அ லாட். அவ்ளோ நன்றி சொல்லிக்கிறேன் உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்கும். ஜஸாக்கல்லாஹ். இந்த புஸ்னப்பம் பேட்டர் வச்சு உங்களுக்கு இட்லி சட்டிலே இட்லி ஊத்துற மாரி புஸ்னப்பம் ஊத்தி எடுத்துறலும். ஆனா நான் எங்கட உம்மம்மா செய்ற மாரி இப்படி பெருசா செய்வேனா, அப்ப கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப 4:30க்கெல்லாம் எழும்பி அந்த மாரி அவிக்க ஸ்டார்ட் பண்ணிறணும். அப்படியே பேசி பேசி வ்ளாகோட முடிவுக்கே வந்துட்டோம் இல்லையா? வீடியோ இன்றைக்கு உங்களுக்கு பெருசா போர் அடிச்சிக்காதுன்னு நெனைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. அந்த அளவுல ஆரோக்கியத்த அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.